வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஜூஸ் வீட்டில் ஸ்டோர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி இந்த மாதிரி போட்டு குடிக்கலாம். அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம வந்து இதை வந்து செஞ்சு ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டோன்னா இது வந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம டெய்லியுமே குடிக்கலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஹேர், ஸ்கின் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காவை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஊறின பிறகு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதை நறுக்கிக்கலாம், கொட்டை இல்லாமல். அதே மாதிரி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பியும் நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டி அகலமானதை எடுத்துகிட்டு நீங்கள் வடிகட்டினீங்கன்னா ஈஸியாக ஒரே வேலையிலேயே நமக்கு முடிஞ்சிடும் வடிகட்டுறது. ஸோ மீதி இருக்கிற நெல்லிக்காய் பேஸ்ட்டை வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு அதையும் நம்ம வந்து வடிகட்டிடலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து இதை வந்து கையால் நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இல்லைனா நீங்கள் வந்து காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அதில் ஃபுல்லாக போட்டு நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவும் இந்த டைமுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவையானது விட்டமின் சி. ஸோ எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், ஹேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, ஹார்ட்டு, கிட்னி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது ஒரு கிரேட் டிடாக்சிஃபையர் கூட. ஸோ நம்ம இதில் வந்து ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற கிளாஸில் நம்ம போட்டு வச்சிடலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஒரு 10 டேஸ்க்குள்ளே இது காலி ஆகிடும். அதே மாதிரி கெட்டும் போகாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது. ஸோ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தான் நம்ம குடிக்கணும், அப்படியே குடிக்க முடியாது. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற நெல்லிக்காய் ஜூஸை நான் ஆட் பண்ண போகிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கம்மி பண்ணிக்கிறதோ இல்லை அதிகப்படுத்திக்கிறதோ பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த அளவு தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து பாதி கிளாஸ் அளவுக்கு நான் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் செஞ்சு வச்சுருக்கதை ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் என்னென்ன சேர்க்க போகிறோங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்து வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கலாம், தேன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை தேன் வேணாம்னு நினச்சா நம்ம வந்து சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் லெமன் ஜூஸ் வந்து ஒரு சின்னதாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. நல்லா சர்பத் மாதிரியே நல்லாயிருக்கும். லெமன் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஹெல்த்தியாக தான் சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை, இஞ்சி, அதுக்கப்புறம் எலுமிச்சை, அதுக்கப்புறம் தேன். நீங்கள் தேன் சேர்க்கலன்னா நீங்கள் சால்ட்டு கூட ஆட் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஜூஸை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்து டெய்லி குடித்து நல்லா ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.